எந்த சீசனை விட இந்த சீசன் 20-25 நாளா சும்மா மொக்கைய வீட்டுல எல்லாருமே தூங்கிட்டு தான் கிடந்தாங்க. பத்தாவதுக்கு இந்த ஹோட்டல் டாஸ்க் ஒண்ணு குடுத்தாங்களா, அதுல கிளம்பி போறதுல அடிச்சுக்கிறானுங்க இவனுங்க. கிளம்பி துணி மாத்திட்டு புறப்பட்டு போய் நிக்கிறதுக்கு அடிச்சுக்கிறானுங்க. இதை கேள்வி கேட்ட திவ்யாவை மேனேஜர் பதவியில இருந்து தூக்கிடுறாங்க. பிக் பாஸ் வந்து சம்பளமே இல்லடா. நீங்க ஒழுங்கா விளையாண்டீங்கன்னா தானே உங்களுக்கு டெய்லியும் இவ்வளவு சம்பளம் நாங்க எழுதி வச்சிருக்கோம், அந்த பணத்தை கொடுப்போம். டாஸ்க் ஒழுங்கா விளையாண்டீங்கன்னா தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தா கீரை இவனுக்கு ஒழுங்கா விளையாண்டுருப்பாங்களா எனக்கு தெரியல. கிளம்பி போறதுக்கு அடிச்சுக்கிறான். 5 நிமிஷத்துல எல்லாம் கிளம்ப முடியாது சார். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கிளம்புறதுக்கே எடுத்துக்கங்க, மேக்கப் போடுறதுக்கே எடுத்துக்கங்க. இதை கேள்வி இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது கரெக்டா நடந்துக்குன்னு சொல்லி கேள்வி கேட்கிற ஒரே ஒரு ஆளு மேனேஜர் திவ்யா தான். இந்த திவ்யா உள்ள போய் ஏதோ 2 கேள்வி கேட்டுக்கிட்டு சரியா மேனேஜர் பார்த்துக்கிட்டு இருந்தா அதை தூக்கி நம்ம விக்கல் கிட்ட கொடுத்தாங்க. விக்கல் வந்து என்ன பண்றாரு, பார்வதி என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நீ ஆல்ரெடி ஷோவே ஒழுங்கா போகல, பார்க்க முடியல, பிக் பாஸ் சீசன் 9 சொதப்புதுன்னு சொல்லி தான் வைல்ட் கார்டை தட்டி விட்டாங்க. வைல்ட் கார்டில் ஸ்கோர் பண்ற அளவுக்கு ஓரளவுக்கு அந்த திவ்யா விளையாண்டுட்டு இருந்தது. உள்ள போய் அமித் அவர் சும்மா தான் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த நம்ம சாண்ட்ராவா இருக்கட்டும், பிரஜனா இருக்கட்டும், திவ்யாவா இருக்கு ஏதாவது ட்ரை பண்ணாங்க. அதை ட்ரை பண்ணாலும் வேலை பார்க்கறதுக்கு இல்லாம மேனேஜர் பொறுப்புன்னு தூக்கி உட்கார இருக்குங்க. பழையபடி விஜய் பார்வதி கட்டையும் திவார் கட்டையும் கொடுத்துருங்க. விஜய் பார்வதி திவார் இவங்களாம் அப்படி பழையபடி இன்னொரு வாரம் கத்திக்கிட்டே கிடக்கு. ஆல்ரெடி 25 நாள் கத்திக்கிட்டு தான் கிடந்தாங்க. இன்னொரு 25 நாள் கத்துங்க, இல்லை இன்னொரு 40 நாள் 30 நாள் இப்படி கத்திக்கிட்டே ஓட்டிட்டு போங்க. ஸோ இதுக்காக தான் ட்ரை பண்ணி பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டை ஒரு 4 பேர் தட்டுவிட்டாரு. 4 பேர்த்துல அமித் அவர் அப்படியே உட்காந்துருக்காரு. ஏதாவது பேசினா பரவாயில்ல, இறங்கி கிளம்பாட்டினா பரவாயில்ல. அமித் அவர்லாம் ஃபியூச்சர்ல ஏதாவது வருங்காலத்தில் ஏதாவது செய்வாரான்னு தெரியல. பிரஜனும் சேண்டரா ஏதோ அங்கங்கே ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த திவ்யா போனதையும் வெளுத்து விட்டு கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. விஜய் பருவெல்லாம் சரியா கேள்வி கேட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கெஸ்ட்டுங்கிற பேர்ல தீபகனையும் மஞ்சரியும் பிரியங்காவும் தாட்டி விட்டாது அடுத்த கட்டத்துக்கு ஷோவை நகர வைக்கலான்னு பார்த்தா இங்க துணி மாத்திக்கிறதுக்கும் கிளம்புறதுக்கும் பர்சனல் வெஞ்சன்ஸை காமிச்சுக்கிட்டும் அவனுக்கு அவனை புறணை பேசிக்கிட்டும் யாருமே அந்த டாஸ்க்கு உண்டான ரோலாவே மாறல. ஒரு ரியாலிட்டி ஷோவில் யாருமே உள்ள ரியலா இல்லை. ஒரு டாஸ்க்ல ஆக்டிங் டாஸ்க் கொடுக்குறாங்க, அதுக்கு ஒரு ஒர்த்தான ஆக்டரா மாதிரி 24 ஹவர்ஸ் ஹோட்டல் 12 மணி நேரமே நீங்க கரெக்டா டார்கெட் பண்ணி பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுல 24 மணி நேரம் ஹோட்டல் டார்கெட். நீங்க வந்து ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணாடியும் பிக் பாஸ் சொல்றாரு, நீங்க அந்த டாஸ்க்ல இருக்கிற ரோலாவே மாறிடணும் அப்படின்னா எங்க போய் ரோல் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிற கெஸ்ட் கிட்ட போயிட்டு மேனேஜர் சரியில்லை, இவரு சரியில்லை அவரு சரியில்லைன்னு புறணி பேசிட்டு இருக்கிறாங்க. அங்கேயும் அதான் வந்த கெஸ்ட் கிட்ட போயிட்டு இது வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் சரியில்லை, மேனேஜர் சரியில்லை, இவங்க ஓவரா பண்றாங்க அவங்க ஓவரா பண்றாங்கன்னு இவங்க ஒவ்வொருத்தரோட வயிற்றுலையும் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஷோ எப்படி போகும், ஷோ சத்தியமா ஏதாவது முயற்சி பண்ணி இனி ஒரு வைல்ட் கார்டு ஒரு 4-5 பேர்த்து தாட்டி விட்டு ஷோவை தயவு செஞ்சு விறுவிறுப்பு ஆக்குங்கள் பிக் பாஸ். ஏன்னா ஒரு மைக் எடுத்து நம்ம சேதன மாதிரி கத்துறீங்கன்னு சொல்லி தான் கத்துறது கொஞ்சம் குறைச்சு விட்டாருன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இனிமேல் கொடுத்த டாஸ்க் ஒழுங்கா விளையாடணும். புறணை பேசிக்கிட்டு இப்படி சண்டை பண்ணிக்கிட்டு உழப்பிக்கிட்டே இருக்கிறது விட்டு போட்டு டாஸ்க்கு கேமு சுவாரஸ்யமா என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டுட்டு போகணும். அப்பதான் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சம்பளம் அப்படின்னு தெளிவாக சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சொல்ற விஷயம் கருத்துக்கள் கரெக்டா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. பிக் பாஸ் ஹவுஸ்ல யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத கருத்துடுங்க. இந்த விஷயத்துல ஏன்னு கேட்டீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 எப்படி மொக்கையா போச்சோ அப்படியே தான் போயிட்டு இருக்கு. பிக் பாஸும் பிபி டீமும் நிறைய ட்ரை பண்றாங்க. அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். எப்பதான் விட்டு இருக்கணும்லாம் தெரியுமா? டைரக்டாவே பிக் பாஸ் மைக் எடுத்து சொல்லியிருக்கணும். ஷோ ரொம்ப பயங்கர ஒஸ்டா போயிட்டு இருக்குது. அதையுமே இளைமறை கைமறையா சொன்னாரு. 7வது 8வது சீசன்லாம் ஹோட்டல் டாஸ்க் வந்து சூப்பரா போயிட்டு இருந்து ஒரு கடந்த ஒரு 5-6 வருஷமாவே ஹோட்டல் டாஸ்க் பெருசா இல்ல, அடுத்து கொண்டுட்டு போகணும்னு சொல்லி அந்த திவ்யா கையில மேனேஜர் பொறுப்பு கொடுக்கும்போது சொல்லுவாங்க, திவ்யா வேற லெவல்ல ஒரு மேனேஜராகவே மாறிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட அந்த பொண்ணு கிட்ட இருந்து மேனேஜர் பொறுப்பு பிடிங்கிட்டாங்க. விஜய் பார்வதி மேனேஜர் ஆக்கிறீங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர் நம்ம திவாகர் ஆக்கிறீங்க. அதை விட இன்னொரு 10-20 நாளைக்கு கத்திட்டு கிடக்குது. ஷோவை வைல்ட் கார்டில் இனி ஒரு 4 பேர்த்து கொடுத்து பிக் பாஸ் படுத்துக்காம தயவு செஞ்சு காப்பாற்றி தமிழ் பிக் பாஸ் BB9 அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்காக பிக் பாஸ் ட்ரை பண்ணுறாரு. உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் கோஆப்ரேட் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னா ஷோ பார்க்க முடியும். பார்க்கவே முடியும் மக்களே. பார்த்தா எதுக்கு டாஸ்க் அந்த ரோலாவே ஆக்டிங், அது ஆக்டிங் டாஸ்க். கிட்டத்தட்ட ஹோட்டல் டாஸ்க்ல முழுக்க ஆக்டிங். அதனுடைய நடிப்பு திறமையை காட்டணும். நடிப்பு திறமையிலுமே அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெஞ்சன்ஸ் வெறித்தன வைத்தறிச்சல அவங்கள பிடிக்காம இவங்களை பிடிக்காத காமிச்சிட்டு இருக்கு. பிரவீனும் சுபிக்ஷாவில் ரூம் பாயோ ரூம் சர்வீஸ் பாயோ பயங்கரம் மாதிரி தீபக் எல்லாம் அந்த மஞ்சரி தீபக்கெல்லாம் வந்து ஸ்டார் கொடுக்குற அளவுக்கு போகுது. அது பொறுக்கல விஜய் பருவத்துக்கு எப்படி கொடுக்கலாம்? எப்படி நீங்கள் அதுக்குள்ளே அப்படி பண்ணீங்க? நீங்கள் வந்து ரூம் சர்வீஸ்லாம் போய் எப்படி பண்ணாங்க? கேமராக்கு எனக்கு நானே தான் கேமரா ஃபீஸ் காட்டணுங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரும் அடிச்சுக்கிட்டு வைத்திருச்சு தான் தெரியாது. உள்ளே போயிட்டு தீபக்கன்லாம் யோசிக்கிறாரு, என்னடா பண்ணுறது இவங்க எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்குது. லைவ் பார்க்கவே முடியல, லைவ் பார்க்க முடியல. ஏன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு ஹாப்பி, ஒரு சூப்பராக அடுத்த நகர்வுகளுக்கு பிக் பாஸ் வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் மாறுமான்னு பார்ப்போம்.
கெஸ்ட் ரோல் எல்லாம் உள்ள தாட்டி விடுறாங்க. நிறைய ட்ரை பண்றாங்க. நோ இந்த சீசனை தள்ளுறதுக்காக பிபி டீமா இருக்கட்டும், பிக் பாஸா இருக்கட்டும் நிறைய ட்ரை பண்றாங்க. உள்ள இருக்கிறவங்களுக்கு அதோட வேல்யூ தெரியல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் லைவ் பற்றி அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். பாய்.